ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவா ஊர்லேருந்து வந்துடுறாரு. அவங்க பெரியம்மா கிட்ட கேட்குறாரு, ஏன் பெரியம்மா நான் ஊரில் இல்லாதப்ப எனக்கு நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் சிவா, நான் உனக்கு நல்லது தானப்பா பண்ணேன், உன்னை கேட்கலப்பா, கேட்க முடியலப்பா. சுவாத்திக்கும் உனக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும்ப்பா, நீ நல்லா வாழணும், அதுக்காக தான் உனக்கு நான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டேன்ப்பா. நீ என் பேச்சை தட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சிவா சொல்கிறாரு, இல்லை பெரியம்மா, சிந்து எனக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, அவள் உயிரெல்லாம் பணிய வச்சிருக்கா. அவள் வந்து பொய் சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் அந்த தப்பை உணர்ந்து இப்போ அவள் திருந்திக்கிட்டா. பெரியம்மா, நீங்கள் அவளை மருமகளாக ஏற்றுக்கிற வரையும் அவள் வெயிட் பண்ணுறா. சிந்துவை விட்டுட்டு என்னால் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சுவாத்தியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையா இப்படி சொல்கிற சிவா, நான் வந்து உன் நல்லதுக்காக தான் செய்திருக்கேன். நீ சுவாத்தியை ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு, ஆனால் வந்து சிந்துவை கூட நீ சேர்ந்து வாழணும்னு மட்டும் நினைக்காத. ஒரு நாளும் நான் வந்து அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சிவா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வருஷ காலம் நீங்கள் டைம் கொடுங்க, கோர்ட்டும் ஒரு வருஷம் காலம் டைம் கொடுத்துருக்குது இல்லை, அதுக்குள்ளே சிந்து மேலே இருக்கிற கோவம்லாம் உங்களுக்கு தீந்துரும் பெரியம்மா, அதுக்கப்புறம் நீங்களே ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீயும் ஒரு வருஷம் வந்து சுவாதி கூட சேர்ந்து பழகு, உனக்கு அவளை பிடிக்கும் பாரு, ஒரு வருஷம் கழித்து உனக்கு பிடிக்கலன்னா நான் அப்போ உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஆனால் சிந்து கூட மட்டும் சேர்ந்து வாழணும்னு மட்டும் நீ நினைக்காத. இந்த ஒரு வருஷம் என்ன, ஓராயிரம் ஜென்மம் வந்தாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மகா பேசுகிறாங்க சிவாட்ட, ஏய் சிவா, சுவாதிக்கு என்னடா குறைச்சல், அவள் தங்க ரதம் போல் இருக்கா. அவள் அழகு என்ன, அவள் படிப்பு என்ன, அவள் வசதி என்ன, அவள் ஸ்டேட்டஸ் என்ன, அவள் தாண்டா உனக்கு பொருத்தமாக இருப்பா. எல்லாரை விட அவள் தான் உனக்கு பொருத்தம் உன் கூட வாழறதுக்கு அப்படின்றாங்க. பாரு, அன்னபூர்ணியாக்காவே சொல்லிட்டாங்க, இதை கேட்டு நீ வந்து நல்லபடியாக இவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மகா. அப்புறமா சிவா போயிட்டு சுவாதி கிட்ட பேசுகிறாரு. சுவாதி, நான் இந்த ஊரில் இல்லாத போது நிச்சயதார்த்தம் நடத்திட்டாங்க, ஆனால் என்னை கேட்கவே இல்லை. நிச்சயதார்த்தம் நடந்ததே எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு சிந்து வந்து எனக்கு விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. எங்கள் பெரியம்மா ஒத்துக்கிற வரையும் நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருப்போன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சுவாதி வந்து அன்னபூர்ணி கிட்ட பேசுகிறாங்க. ஆண்டி, ஏன் ஆண்டி சிவாவை கேட்காமலேயே நிச்சயம் பண்ணீங்க? நீங்கள் அவரை கேட்டீங்கன்னு தானே நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவரை விருப்பம் இல்லாமல் நிச்சயம் பண்ணது தப்பு இல்லையா ஆண்டி அப்படின்றாங்க. அதுக்கு வந்து அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பு இல்லைம்மா, அந்த சிந்து வந்து அவனுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கா. அதனால் வந்து பாரு, அந்த சிந்து கூட வாழணும்னு நினைக்கிறான் அவன், ஆனால் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். சிவா என் பேச்சை கேட்பாம்மா. இப்போ ஒன்றா நிச்சயதார்த்தம் நடந்திருக்கலாம், ஆனால் என்னைக்கா இருந்தாலுமே உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சுவாதி கிட்ட சொல்கிறாங்க. சுவாதியோட அம்மா அப்பாவும் வந்து பேசுகிறாங்க அன்னபூர்ணி கிட்ட. அக்கா, இது மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சுவாதி சிவா கல்யாணத்தை. அதனால் வந்து வேண்டாக்கா, இதை நிறுத்திடலாமா அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் அதை கவலைப்படுறீங்க? கண்டிப்பாக யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் சிவா சுவாதியை ஏற்றுப்பான், இந்த கல்யாணம் நடத்தியே தீருவேன்னு சொல்கிறாங்கங்க அன்னபூர்ணி. சிந்துவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு சிவா வந்து சொல்கிறாரு, என்ன டாக்டரே சொன்னேன் அன்னபூர்ணி அத்தை கிட்டன்னு கேட்குறாங்க. அப்போ சிவா சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன் சிந்து பெரியம்மா கிட்ட, சுவாதியை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் பெரியம்மா வந்து உன் கூட சேர்ந்து வாழக்கூடாது கடைசி வரையும்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. அப்போனா டாக்டரே, நான் கடைசி வரையும் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதா? ஆனால் பரவாயில்ல டாக்டரே, நீ ஆணித்தரமாக சுவாதி கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டியே, எனக்காக இது ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு அழுகுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. பைரவி வந்து சிந்துவை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ பயப்படாத சிந்து. சிவா வந்து அன்னபூர்ணி அத்தை கிட்ட ஆணித்தரமாக நான் சிந்து கூட தான் சேர்ந்து வாழ்வேன், சுவாதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன்னுடைய உண்மையான காதல் அவர் மனசை மாற்றிடுச்சுன்றாங்க. நாளைக்கு இதனுடைய தொடரை தொடர்ந்து பார்க்க காத்திருப்போம். நன்றி, பாய்.